இப்போ நம்ம அரைக்கிறது பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா பச்சை நெல். மாப்பிள சம்பா பச்சையில் நெல்லை வந்து நம்ம நேரடியாக தோல் உரிக்கிற இயந்திரத்தில் போடுறோம். போட்டால் அது வந்து மேலே இருக்க உமியை மட்டும் நீக்கிட்டு நமக்கு வந்து அரிசியை முழுசா மேலே இருக்க அரிசியை வந்து எந்த விதமாகவும் தீட்டாமல் முழுசா இந்த மாதிரி நமக்கு கொடுத்துரும். மாப்பிள சம்பா பச்சரிசி நம்ம பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவு, கஞ்சி மிக்ஸு இந்த மாதிரி, அது போக மாப்பிள சம்பா உருண்டை இந்த மாதிரி பலகாரங்களுக்கும் பயன்படுத்துகிறோம். முக்கியமாக மாப்பிள சம்பா பார்த்தீங்கன்னா உடலை வலுப்படுறதுக்காக யாருக்கு வலு தேவையோ அவங்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் நல்லா வலுவாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு அது பரிந்துரைக்கிறாங்க. மாப்பிள சம்பா, கருப்பு கோணி இந்த மாதிரி அரிசிகளில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க உமியை மட்டும் நீக்கிறதுனால மேலே அந்த தோலோட இருக்குதுன்னா ஃபைபரோட இருக்கிறதுனால நமக்கு அதிக நார்ச்சத்து கிடைக்குது. அதனால நமக்கு ஈஸியாக அது செரிமானம் ஆகுது, நிறைய ஊட்டமும் இருக்கு அதில். இது மாப்பிள சம்பா நம்மகிட்ட பச்சையாகவும் வாங்கிக்கலாம், புழுங்கலாகவும் வாங்கிக்கலாம். புழுங்கல் வந்து நம்ம பாய்லர் இருக்கு, பாய்லரில் போட்டு புழுங்கரிசியாகவும் போட்டு கொடுக்குறோம். கீழே தெரிகிற நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த அரிசியை வாங்கிக்கலாம்.